So Santosh brother, again a computer scientist, AI specialist, and above all ஒரு வேளாண் நிபுணர் இல்ல, வேளாண் காதலர். அந்த வகையில் இந்த தமிழூருக்கான தாய்நிலம், தமிழூர் தாய்நிலத்தை 241 ஏக்கர் இன்னைக்கு சுத்தி பார்த்தீங்க. இந்த மண் வந்து உங்களுக்கு ஒரு விவசாயியா பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபாதர். ஏன்னா நம்ம தமிழகத்தோட மொத்த வளமும் மேற்கு தொடர்ச்சி மலையை நம்பிதான் இருக்கு. அதுல இருக்கிற அந்த ரெட் சாயிலோட டெபாசிட்ஸ் தான் அதை ஒட்டி இருக்கிற ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு ஒன்னா ஆறுல இருந்து மண்ணு கொண்டு வரும், இல்லைன்னா அதோட லேண்ட்ஸ்கேப்பே அந்த மாதிரி பில்ட் ஆயிருக்கும். இந்த ரெட் ராக்கி சாயிலுமோ செஞ்சரலைன்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம். அந்த மண்ணு கொங்கு பெல்ட்லயும் நான் எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் மாதிரி பகுதியிலையும், சத்தியமங்கலம் பகுதியிலையும், குறிப்பா மேட்டுப்பாளையம் பகுதியிலையும் இது ரொம்ப பார்க்கலாம். அதனாலதான் அந்த பகுதியில் இருக்கிற தென்னை மரங்களும் அதுல வர்ற ஈல்டும் வேற எந்த இடத்துலயும் வராது. ஸோ அந்த இடத்துல நீங்க தென்னை மரம் பண்ணலாம், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்ன்னு சொல்ற பனானா பண்ணலாம், எலுமிச்சை பண்ணலாம். ஏன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் இது தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும், தேக்கி வைக்காது, அதனால வேரழுகள் வராது, செடி நல்லா பூக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரெய்னி டேஸ் கம்மியா இருக்கும். நம்பர் ஆஃப் ரெய்னி டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப முக்கியம். ஆனா குவான்டம் ஆஃப் ரெயின்ஃபால் நல்லா இருக்கும். அதுதான் இந்த மண்ணோட நேச்சரும் கூட. அப்படி இருக்கிற சமயத்துலதான் நம்மளுக்கு வந்து ஈல்டு நல்லா இருக்கும், பூ வைக்கும், பூ வந்து காயா மாறும், இல்லைன்னா பூ விழுந்துரும், அதெல்லாம் வராது. அதனாலதான் அந்த கொங்கு நிலப்பகுதியில நல்ல வேளாண்மை நல்லா இருக்கிற காரணம். அதே மாதிரி ஒரு ஃபீல் இந்த இடத்துல வந்து எனக்கு கிடைக்குது. அதனால வெரி சாட்டிஸ்ஃபைட். மண்ணுல இருக்கிற வளம்னு பாத்தீங்கன்னா நம்ம அங்கெல்லாம் என்னென்னவோ மருந்து அடிச்சு கெடுத்துட்டதுனால கீழே மண்புழு வரணும், கரையா வரணும்னு என்னென்னவோ வேலை பண்றோம். ஆனா இங்க சும்மா விழுந்து கிடக்கிற வேப்ப மரத்தோட இலை, குச்சி, காஞ்சி போன குச்சி எல்லாத்தையும் கரையா சாப்பிட்டு வச்சிருக்கு. அது நம்ம அடுத்து போட்டோ வீடியோஸ்ல பார்க்கலாம். அந்த அளவுக்கு வெரி ஃபர்டைல் லேண்ட். இதுக்கு இன்னும் இன்புட் கொடுக்கும்போது இது வேற லெவல்ல ஈல்டு.